அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, நீ உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு அப்போஸ்தலன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையிலே இருந்து அவன் கொலை செய்வதற்காக ஏரோதுடைய திட்டத்தின்படி காக்கப்பட்டிருந்தான். ஆனால் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்படி ஊக்கமாக ஜெபம் பண்ணின போது கர்த்தர் சபையாருடைய ஜெபத்தை கேட்டு பேதுருவுக்கு விடுதலையை கொடுத்தார். இதுதான் இந்த சம்பவத்தின் சுருக்கம். டிவைன் இன்டர்வென்ஷன் என்கிற தலைப்பில் நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். தெய்வீக தலையீடு, தெய்வீக குறுக்கீடு என்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மனிதன் தலையிடாத நேரங்களிலே, மனிதன் தலையிட முடியாத எல்லைகளிலே தேவன் தலையிடுவார், தேவன் குறுக்கிடுவார், கண்டிப்பா குறுக்கிடுவார். உங்களால முடியாத காரியத்தை, என்னால முடியாத காரியத்தை நம்முடைய தேவன் நமக்கு செய்து அருளுவார். ஹல்லேலூயா. லாசரு அந்த 2 சகோதரிகளுக்கு ஒரே சகோதரனாக இருந்தான். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போல அந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவரிடத்தில் அன்பாய் இருந்தார். லாசரு மரித்து போனான். கல்லறையிலே வைத்து விட்டார்கள். இயேசு வரவில்லை. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அந்த மகள் சொன்னாள். இயேசு அங்கே வந்தார். பரலோகம் குறுக்கிட்ட, பரலோகம் தலையிட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். 18 அடி ஆழத்திலே அந்த லாசருடைய கல்லறை என்கிறதான குகை வைக்கப்பட்டிருந்ததாம். 22 படிகள் இறங்கி செல்ல வேண்டுமா? அப்படி வைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இயேசு அந்த இடத்துல வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது 18 அடி ஆழத்தில் இருந்து
22 படிகள் ஏறி பிரேத சிலையால் சுற்றப்பட்டவன் வெளியே வருவான் என்று சொன்னால் 2015 வருஷத்துல இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். புதைக்கப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை வெளியே வரும். ஓ ஹல்லேலூயா. புதைத்து நாறிக்கொண்டிருக்கிறதான உங்கள் நம்பிக்கைக்கு கர்த்தர் உயிர் ஊட்டுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மரத்தை வெட்டப் போனார்களா? குடியிருக்கிற இடத்தை பெரிதாக்குவதற்காக ஒருவனுடைய கோடரி தண்ணீரிலே விழுந்து விட்டதாம். ஐயோ என் ஆண்டவனே என்று அவன் கூப்பிட்ட போது ஒரு கொம்பை வெட்டி எலிசா அந்த கோடரியை மிதக்கப்படினான். இருக்கிற எல்லா உலோகங்களிலேயும் மிகவும் பாரமான உலோகம் இரும்பு என்று சொல்லுவார்கள். Iron is the heaviest metal among all the metals of the world. ஆனா அந்த இரும்பே மிதந்து வருவதற்கு தேவன் தலையிட முடியுமானால் அமிழ்ந்து போன உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே கொண்டு வருவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் தலையிடுவார். மனிதனாலே கூடாத காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு 1 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடியதான சம்பவம். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போன பின்பு பரிசுத்த ஆவியை ஊற்றினார் என்று 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை ஆரம்பிக்கப்பட்டது. அன்றுதான் சபை பிறந்தது. That was a birthday of the church. அன்றிலிருந்து சபை வளர ஆரம்பித்தது. 1 வருஷத்துக்குள்ளாக சபை அதிவேகமாக வளர்ந்தது என்பதாக பார்க்கிறோம். சபை வளர்ந்த சமயத்தில் அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பேதுருடைய பிரசங்கத்தினால. அதற்கு பிறகு 2வது பிரசங்கம் பண்ணுகிறான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 8000 பேர் உள்ளதான சபையாக மாறினர். அந்த 8000 பேர் உள்ளதான சபைக்கு பேதுரு தான் சீனியர் பாஸ்டர். அவருக்கு 11 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருந்தார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. உங்க பாஸ்டர் சீனியர் பாஸ்டராக, ஒரு 11 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸாக இந்த சபை இருந்து ஒரு 8000 பேர் உள்ளதான சபையாக இந்த சபை இருக்குமானா எப்படி இருக்கும்னு பாருங்க. ரொம்ப அருமையாக அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூட முடியாது. சாலமோன் மண்டபத்தில் கூடினார்கள், கூடக்கூடிய இடத்திலே கூடினார்கள். மற்றபடி ஒவ்வொரு வீடுகளிலேயும் 20, 10, 15, 30 என்று கூடினார்கள். எருசலேம் முழுவதும் அவருடைய உபதேசத்தினாலே அவர்கள் நிரப்பினார்கள். இதற்கு இடையிலே பவுல் ரட்சிக்கப்பட்டிருந்தான். 13வது அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் அவர்கள் கர்த்தர் அழைத்த ஊழியத்துக்காக அனுப்பப்படுகிறார்கள். சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற மத்திய தரைக்கடலுக்கு மேலே உள்ள எல்லா பகுதிகளுக்கும், அன்று அறியப்பட்ட எல்லா உலகத்திற்கும் சுவிசேஷம் சென்றது என்பதாக பார்க்கும். அன்று அறியப்பட்ட உலகத்தில் 3 மார்க்கங்கள் காணப்பட்டது. ஒன்று ரோம மார்க்கமும் கிரேக்க மார்க்கமும் கலந்த ஒரு மார்க்கம். அடுத்தபடியாக யூத மார்க்கம். இந்த 2 அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் புதிதாக வந்தபடியினாலே அந்த கிறிஸ்தவ மார்க்கம் அரசாங்க அங்கீகாரம் கிடையாது. எனவே இதற்கு எதிர்ப்பு அதிகம் காணப்பட்டது. முதலாவது எதிர்த்தவர்கள் யூதர்கள் தான் அதை எதிர்த்தார்கள். யூதர்கள் அதை எதிர்த்து அதிகமாக செயல்பட்டபடியினாலே யூதர்களை தன்வசமாக்கவும் யூதர்களை தனக்காக தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஏரோது கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்தான், கஷ்டத்தை கொடுத்தான். அந்த கஷ்டத்திலே முதலாவது கஷ்டம், அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்ல ஒருவரை பிடித்து கொண்டான். முதலாவது ஒருத்தரும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு தான் வரும். இங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இயேசுதாஸ் ஒருவர் தான் எனக்கு தெரியும். அவர் தான் என்ன அங்க மார்த்தாண்ட பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சந்திச்சார். இருக்கிறாரா? ஓ, இவர் இருக்கிறாரா? இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா? சபைக்கு ஓத்திரம் வந்தோன்னா முதலாவது அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு தான் ஓத்திரம் வரும்.
இது தீர்க்க தரிசனம் கிடையாது. என் பேர் சாமுவேல், நான் தீர்க்க தரிசனம் சொல்லவும் செய்வேன். கடைசியில் வந்து இந்த ஆளு சாபம் போட்டுட்டு போயிட்டாருன்னே சொல்லாதுங்க. யாக்கோவை பிடித்து கொலை செய்தார். ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவுட். and the Jews were happy. அவங்க அப்படி சந்தோஷப்பட்ட உடனே ஏரோது நினைத்தான், இனி சீனியர் பாஸ்டர் அடுத்து ஒருத்தரும் சீனியர் பாஸ்டரை பிடித்து கொல்ல வேண்டும். என்றைக்கு கொல்லுவது? இயேசு கிறிஸ்து என்றைக்கு கொல்லப்பட்டாரோ அன்றைக்கு தான் கொல்ல வேண்டும். பஸ்கா பண்டிகைக்கு அந்த அடுத்த நாள் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்போ பஸ்கா பண்டிகை என்று சொன்னாலே எல்லாருக்கும் கொலை நடுக்கும். இயேசு செத்து போன நாள். இவன் பேதுருவை பிடித்து அங்கே சிறைச்சாலையில வைத்திருக்கிறது. அந்த சமயத்துல தெய்வீக தலையீடு உண்டாயிற்று. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறது போல தெரியும், எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் தலையிட வேண்டிய நேரத்துல கண்டிப்பாக இறங்கி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்தியலே சொல்லுங்க, அவர் இறங்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்வதற்கு அவருடைய நேரத்திலே கர்த்தர் வருவார். கண்டிப்பா வருவார். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை என்றைக்கும் எதிர்பாருங்கள். இன்றைக்கு எதிர்பாருங்கள், இன்றைக்கு சாயங்காலத்தில் எதிர்பாருங்கள், நாளைக்கு எதிர்பாருங்கள், நாளை மறுநாளிலே எதிர்பாருங்கள். கிறிஸ்துமஸுக்கு முன்னாலே என்று சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு என்ன செய்தார்கள் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். தெய்வீக தலையீடு உண்டான போது என்ன நடந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். 2 பகுதியாக சொல்ல விரும்புகிறேன். அதுதான் 2 மணி நேர பிரசங்கம்னு சொன்னது. முதல் பகுதி 1 மணி நேரம் பண்ணலாம், 2வது பகுதி 2 மணி நேரம் பண்ணலாம். சரியா? ஆனா அப்படி இன்றைக்கு நேரம் எடுக்க முடியாது. சரியா? ஆக தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு to have divine intervention, what did they do? அவர்கள் செய்தது என்ன? அங்கே பாருங்கள். முதலாவது பாருங்கள், 5வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கையில் சொல்லல, சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இழுத்து ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. அப்போ சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கவில்லை. நீ போகிற கஷ்டத்துல நீ அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்தான். Divine protection was there. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு அவனுக்கு உண்டாயிருந்தது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அழகாக சொல்லுகிறான் பக்தன். அப்படியானா நீ காக்கப்பட்டிருக்கிறாய் பிள்ளையே, காக்கப்பட்டிருக்கிறாய், காக்கப்பட்டிருக்கிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது என்ன செய்தார்கள்? பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். எந்த காரியத்திலையும் விடுதலை வேண்டும் சொன்னா ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அடிப்படையே ஜெபம் தான். நேற்று எசேக்கியா ராஜாவை குறித்து சொன்னேன். அவன் எப்படி ஜெபம் பண்ணினான் என்று நான் சொன்னேன். முகத்தை சோரோரமாக திருப்பினான், தேவனை நோக்கினான், அழுதான், நமுட்டை போல, தகைவிலான் குருவியை போல கூவினான், புறாவை போல புலம்பினான். இதெல்லாம் அவனுடைய ஜெபத்தில் உள்ளதான பகுதி. உயர பார்த்தான், அவன் கண்கள் உயர பார்த்து பார்த்து புத்து போயிட்டு கடைசியில் சொன்னான், கர்த்தாவே என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும், ஸ்டாண்ட் பை மீ, undertake my everything அப்படி சொல்லி ஆண்டவர் அழகா சொல்றான். ஆண்டவர் அப்படியே பொறுப்பு எடுத்துக்கொண்டார். ஆனா இங்க ஜெபம் அடிப்படை காரியம், அதற்கு அடுத்த காரியங்களையும் சொல்ல.
ஜெபம் என்கிற ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்பவில்லை. தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு ஜெபம் அடிப்படை. அது இல்லாம முடியாது. என்ன செய்தார்கள்? சபையார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சபையார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபையார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சபையார். நல்லா சொல்லுங்க, சபையார். பின்னால திரும்பி பார்த்து சொல்லுங்க, சபையார். சபை யார்? சபையா? சபை யார்? இப்ப கேளுங்க, சபை யாருன்னு கேளுங்க. பக்கத்து சபை பிரிச்சு சொல்லுங்க, சபை யார்? சபை யார்? வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் வச்சா வராதவங்க சபையார். சனிக்கிழமை காலையில உபவாச கூட்டம் வச்சு பிரசங்கியாரையும் பிடிச்சு வச்சிருந்தாலும் வராதவங்க சபையார். சனிக்கிழமை ராத்திரிக்கு கூட்டத்துக்கு வராதவங்க சபையார். சாப்பாடு போடும்போது சாப்பிடாம வெளியே போறவங்க சபையார். கமனியன் இருக்கும்போது கமனியன் எடுக்காம போறவங்க சபையார். ஞான ஸ்நானம் எடுக்காமலே சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு போறவங்க சபையார். பர்த்டேக்கு பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்றவங்க சபையார். வீடு பிரதிஷ்டைக்கு மாத்திரம் பாஸ்டரை கூப்பிடுறவங்க சபையார். கல்யாணத்துக்கு மாத்திரம் இங்க வராம அங்க போய் கல்யாணம் பண்றவங்க சபையார். இப்படி எல்லாம் நடக்காது. இதெல்லாம் ஒத்து வராது. இதெல்லாம் லாயக்குப்பட்டு வராது. சொல்லுங்க, இதெல்லாம் லாயக்குப்பட்டு வராது. சொல்லுங்க, இதெல்லாம் லாயக்குப்பட்டு வராதுன்னு சொல்லுங்க. யாருக்கிட்ட சொல்றது? என்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா நான் தானே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் நேற்று வித்தியாசமா பேசினார், வெள்ளிக்கிழமை வித்தியாசமா பேசினார், ஞாயிற்றுக்கிழமை ஏன் இவருக்கு என்ன வந்தது இப்படி பேசுறாரு? ஞாயிற்றுக்கிழமை இப்படித்தான் பேசணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்திருக்கீங்க பத்தீங்களா? அதனால உங்களுக்கு விவரத்தை சொல்லணும். இப்ப கேளுங்க, சபை யார்? கேளுங்களேன், கேளுங்க, சபை யார்? சபை யார்? சபை யாருன்னு சொன்னா யோபு 1:15 சொல்லி இருக்கு பாருங்க. சபை ஏர். அதுல சொல்லி இருக்குது, சபை ஏர். எருதுகள் உழுது கொண்டிருக்கும் போது, கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த போது சபையர் வந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். இது சபை ஏர். சில சமயத்துல சபைக்குள்ளேயே சபை ஏர்னு ஒரு குரூப் இருக்கும். ஒரு கூட்டத்தை சாச்சுக்கிட்டு போயிடும். பிரமாதமான குரூப். உங்களுக்கு சிரிக்கவா அளவான்னு தெரிய மாட்டாங்க. இது என்னடா வம்பா இருக்குது? சபை யாரு? சபை ஏர். அது கொள்ள கூட்டம். சபைக்குள்ளேயே கொள்ள கூட்டம் இருக்குது. அசம்பிளி சாக்காட்டு ஸ்தாபனத்தில் சமீபத்தில் சபையேர்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு 200 சபையை கொண்டுகிட்டு போயிட்டான். ஒரே இதை கொண்டு போயிட்டான். நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தான் சபையாரை பற்றி தெரியும், எங்களுக்கு சபையாரை பற்றி தெரியும். ஒரு போனவன் திரும்பி வந்தான். அவனுக்குள்ளேயே பிரிவு. ஒரு சார் எங்களை சேர்த்துக்கிடுங்க, பாஸ்டர் எங்களை சேர்த்துக்கிடுங்க. ஒரு என்ன பண்றது? சபையாரோன தள்ளிட்டு போவான். இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் அல்லவா பாவம் செய்தேன் என்று தாவீது சொன்னது போல. அதனால சபையேர் இருக்கிறாங்க, சபையார் இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கு சபையாரா இருக்கணும். சபையார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. எல்லாரும் தானே அல்லேலூயா சொன்னீங்க, அப்புறம் இடையிலே நடத்துறீங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அல்லேலூயா சொல்றது பாருங்க, இந்த புட்டு அவிக்கிறது மாதிரி. அல்லேலூயா சொல்றது புட்டு அவிக்கிறது மாதிரி. புட்டு வைக்கும் போது முதலாவது என்ன போடுவீங்க? என்னங்க? தேங்காய் போடுவே. எல்லாம் கீழே ஒழுகிருங்க. சில்லு போடுங்க. புட்டை வச்சாகலாம். புட்டு கன்னியாகுமரிக்காரங்க தானே புட்டு அவிக்கிறது. உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தானே. நீங்க தேங்காயை கொண்டு போட்டா எல்லாம் தண்ணிக்குள்ள போடும். அதனால முதலாவது சில்லு போடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊர்பட்ட இடத்துல அல்லேலூயா போடாத. அதைத்தான் நான் சொல்றேன். ஊர்பட்ட இடத்துல அல்லேலூயாவை போடாத. அதுக்கு பிறகு தேங்காய் போடு. தேங்காய் போட்ட பிறகு மாவு போடு. மாவு போட்ட பிறகு தேங்காயை போடு. தேங்காய் போட்ட பிறகு மாவு போடு. மாவு போட்டுட்டு தேங்காயை போடு. தேங்காயை போட்டுட்டு மாவை போடு. மாவு போட்டுட்டு தேங்காயை போடு. பிறகு குழல் நிறைஞ்சிரும். அதனால அதோட நிறுத்திக்க. அப்புறம் திரும்ப கூட்டிடக்கூடாது. அதே மாதிரி பிரசங்கியார் மாவு போடுவார். நீங்க கொஞ்சம் தேங்காய் போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்காய் போடுங்க. தேங்காய் போடுங்க. தேங்காய் எப்படி? அப்படி தேங்காய் விற்கிற விலைக்கு 30 ரூபாய்க்கு விற்குது. இவருக்கு தேங்காய் போடணுமா? நாங்க அன்றைக்கு எப்படி தேங்காய் பயன்படுத்தணுமோ
10 ரூபாய்க்கு 5 தேங்காய் வித்த காலத்துல எப்படி தேங்காய் பயன்படுத்தணுமோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் மதுரையில பயன்படுத்தும். நாகர்கோயில எப்படி பயன்படுத்துறோம் அதே மாதிரிதான் இன்றைக்கும் தேங்காய் பயன்படுத்துறோம். அதனால தேங்காயை அள்ளி போடுங்க, தேங்காய் போடுங்க. இப்படி அழுதுங்க. ஒரு சபை யாருன்னு கேட்கிறேன். சபை யாருன்னா அல்லேலூயா நல்லா போடுவோம். அல்லேலூயா. சபை யாருன்னா கையை உயர்த்த சொன்னா யாமிருக்க பயமே இப்படி உயர்த்த மாட்டான், நல்லா உயர்த்துவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. தோத்திரம். அல்லேலூயா. சபை யாருன்னா நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விடாம ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் நல்ல சொல்லுங்க. கரங்களை கொட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோதரம் 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 சோதரம். அதான் சபையார். சபையார்னா நல்ல தோத்திரம் சொல்லும். சபையார்னா நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். சபையார்னு சொன்னா 52 வாரம் இருக்குன்னு சொன்னா 52 ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு ஒழுங்கா வருவாங்க. சபையார்னா பைபிளை வாசிப்பாங்க. சபையார்னா பைபிளை தியானிப்பாங்க. சபையார்னா ஜெபம் பண்ணுவாங்க. சபையார்னா உபவாசம் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி சபையார்னா தசமபாகம் கொடுப்பாங்க. சபையார்னா காணிக்கை கொடுப்பாங்க. சபையார்னா மிஷனரி ஊழியம் செய்வாங்க. மிஷனரி ஊழியத்தை தாங்குவாங்க. சபையார்னா பரிசுத்தமாக வாழ்வாங்க. சபையார்னா சாட்சியா இருப்பாங்க. சாட்சி சொல்றாங்க. பொம்பளையில் மாத்திரம்தான் சாட்சி சொல்றாங்க. சகோதரருக்கு என்ன வந்ததோ எல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். எங்க வீட்டுக்காரி எனக்காக சாட்சி சொன்னா, கர்த்தருக்கு தோத்திரம். உங்க வீட்டுக்கார அம்மா மாத்திரம் உங்களுக்காக பரலோகத்துக்கு போனா நீங்க நரகத்துக்கு போக கூடாது, எல்லாம் சேர்ந்து போகணும். கர்த்தருக்கு தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க சபையார் எல்லாம் சேர்ந்தாங்க. சபையா பேதுருவுக்காக ஊக்கத்தோட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஜெயிலில் அடைக்கப்பட்டான், சிறை வைக்கப்பட்டான். சிறை வைக்கப்பட்டவனையும் மீட்பதற்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கும் போகல, யாருகிட்டையும் போகல. கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிற மகனே மகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு தம்முடைய தெய்வீக தலையீட்டை செய்து உன்னுடைய விடுதலைக்கு அவர் காரியங்களை செய்வார். கர்த்தர் கண்டிப்பா வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் தேவைக்கு தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு உங்களுக்காக ஜெபிக்கிற கொஞ்சம் ஆட்கள் உங்களை சுத்தி கண்டிப்பா வேணும். உங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் தேவை. ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் பண்ணா, 20 வருஷம் பிள்ளை இல்லை. 60 வயது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லை. 60 வயது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லாத போது மெலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்துல 2 பிள்ளைகள் அவளுடைய கற்பத்தில் மோதி கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனைவிக்காக புருஷன் ஜெபம் பண்ணா டபுள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். புருஷனுக்காக மனைவி ஜெபம் பண்ணினால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் சகோதரனுக்காக சகோதரிக்காக, உங்களுடைய அப்பாவுக்காக அம்மாவுக்காக, முழு குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரியிலே முதல்வராக வந்த சமயத்தில் பாஸ்டர் மோகன் அவர்களை அழைத்து, இவ்வளவு நாள் சாதாரணமான நிலைமையில வெவ்வேறு தலைமை பொறுப்புகளில் இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் வேதாகம கல்லூரியிலே தலைவராக வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஜெபம் அதிகமாக தேவை. எனவே மாணவர்களை அழைத்து தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குரூப்பை உங்களுக்காக ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். அப்பொழுது 10 பேராக நான் கூப்பிட்டு அவர்களுக்கு விவரத்தை சொன்னேன். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அந்த மாணவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். ஒரு 3 வருடத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாய், இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவில் 1 கோடி ரூபாய் எங்கள் சபைகளில் இருந்து சேர்த்து 40 வருஷமாய் பாழடைந்து கிடந்த கட்டடங்களை இடித்து புதிய கட்டடங்களை கட்ட, இன்னும் 100 வருஷத்திற்கு போதுமான அளவுக்கு குளியல் அறைகளையும் கழிவறைகளையும் கட்டுவதற்கு, வகுப்புகளை கட்டுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். வெளிநாட்டு உதவிகள் முற்றிலும் நின்று போனதான நிலைமையில
இன்றைக்கு ஒரு மாதம் 1,35,000 ரூபாய் எங்கள் சபைகளில் இருந்து வேதாகம கல்லூரிக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நான் போய் கேட்க கிருபை செய்தார். இதெல்லாம் என்னுடைய திறமையில நடந்து கிடையாது, ஜெபத்துல நடந்தது. ஏன் ஜெபத்துல நடந்தது கிடையாது, என்னை சுற்றிலும் எனக்காக ஒரு கூட்டம் ஜெபித்தபடியினாலே காரியங்களை சாதிக்க முடிந்தது. உங்கள் போதகரை கொண்டு கர்த்தர் காரியங்களை சாதிக்க வேண்டுமா? மார்த்தாண்டத்திலே மாத்திரமல்ல, தமிழகத்திலே மாத்திரம், கன்னியாகுமரி மாவட்டத்திலே மாத்திரமல்ல, தமிழகத்திலே மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் உங்கள் போதகரை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கையை கும்பிட்டு கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்க பாஸ்டரை நல்ல கையை கும்பிட்டு கேளுங்க. எவ்ரிபடி ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். கேளுங்க ஆண்டவரே எங்க பாஸ்டரை, ஆண்டவரே எங்க பாஸ்டர்மாவை, எங்க ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவரே உலகம் முழுவதிலையும் நீங்க பயன்படுத்தணும் ஆண்டவரே, உலகம் முழுவதிலையும் நீங்க பயன்படுத்தணும் ஆண்டவரே. நான் இன்று முதல் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்க அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்கள். சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவதை கவனிங்க. எங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சாதாரணமான ஜெபத்தை செய்ய வேண்டாம். உங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சாதாரணமான ஜெபத்தை செய்யாம ஒரு 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு போதகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் சபைக்கு வரும்போது ஒரு வேதாகமத்தை கொண்டு வாருங்க, ஒரு நோட் பேடை எடுத்து கொண்டு வாருங்கள். நோட் பேட் என்று சொன்னா சின்ன குறிப்பு எழுதுகிறதான ஏடு, அல்லது ஒரு பத்திரிகைகளை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் குறித்து வைத்துக் கொள்ளலாம், பின்னாலே பயன்படும். நீங்கள் உங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணும் போது போதகருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண ஞாபகமாக வைத்து ஜெபம் பண்ணுங்க. 4 குறிப்பு தான் சொல்றேன். 4 குறிப்பையும் 4-5 நிமிஷத்துல நீங்க ஜெபம் பண்ண முடியும். இந்த சபையிலே வருகிறதான ஒரு 300 பேர் வருகிறீர்கள். இந்த 300 பேர்ல ஒரு 200 பேர் சாலிடா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ண முடியும்? எவ்வளவு நிமிட ஜெபங்கள், எத்தனை மணி நேர ஜெபங்கள் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. ஒரு 5 நிமிஷம் போருடைய பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக, தீர்க்க ஆயுசுக்காக, ஒரே காரியத்துல 2-3 காரியங்களை சொல்லுகிறேன். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டருடைய பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. வாகனத்தில் போகும்போதும், 2 வீலர்ல போகும்போதும், 4 வீலர்ல போகும்போதும், வேறு வாகனங்களிலே பயணம் செய்கிறதான சமயங்களிலேயும் ஆண்டவரே நடந்து போகும்போதும் பாதுகாப்பு வேண்டும், சுகம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு வியாதி வருகிறதான சமயத்திலே மாத்திரம் சுகம் ஜெபம் பண்ணுகிறதான காரியம் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணுகிறதான சமயத்துல என்ன ஆச்சு? எல்லாரும் இருமுறீங்க. விவரமான ஆளு விவரமான நேரத்துல அதை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டருக்காக ஜெபம் சொல்லும் போது அதை கேட்க விடாம சரி, சமையல்காரனுக்காக ஜெபம் பண்ணணும். எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நம்ம ஆட்கள் தான் சமைக்கிறாங்களோ? ஆல்ரைட், பரவாயில்ல, எல்லாம் போயிட்டு எல்லாம் போச்சு, எல்லாம் ஒண்ணும் இல்லை. இது சும்மா ஆர்டிபிஷியலா கர்ச்சிப்பு வச்சு மூக்கில் அடைச்சுக்கிட்டு ஓகே. அப்போ பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்கள், பாஸ்டருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள், சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், பலனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தீர்க்க ஆயுசுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. மரியாதைக்குரியதான பாஸ்டர்மாவுக்கு ஆண்டவர் இன்னும் ஆயுசு நாட்களை தருவாராக. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை இந்த தாய் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. எருசலேமின் வாழ்வை பார்ப்பதற்கு இந்த தாய்க்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது பாஸ்டர் அம்மா, அது பாஸ்டர் அம்மா. சரியா? இது பாஸ்டருக்கு அம்மா, அது பாஸ்டர் அம்மா. அதனால அந்த பாஸ்டர் அம்மாக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையில் உள்ள ஜெபம் ஊழியக்காரனுக்காக ஏறெடுக்கப்படுமானால் மாற்றங்கள் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் திங்ஸ் வில் ஹேப்பன். வாழ்க்கையிலே
மாறுதல்கள் ஏற்படும். கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவதாக போதகருடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், ஆயுசு நாட்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். அடுத்தபடியாக போதகருடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முழு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி குறிப்பிட்ட தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக போதகருடைய அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள் இந்த மண் பாண்டங்களிலே இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளாக இருந்தால்தான் அந்த வார்த்தைகள் இந்த மேடையிலே இருந்து கிருபையுள்ள வார்த்தைகளாக வரும். அந்த கிருபையுள்ள வார்த்தைகளாக வருவதற்கு நீங்கள் போதகருடைய அபிஷேகத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அடுத்து போதகருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவதாக நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்காக, நாங்கள் தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு என்று அந்த ஊழியர் தீர்க்கதரிசியை குறித்து சொன்னது போல இந்த ஊழியக்காரன் பரிசுத்தமான ஊழியக்காரன். அவன் வாயிலே இருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாக கீழே விழுவது இல்லை. அவன் கரத்தை நீட்டினால் ஆசீர்வாதமான கரமாக இருக்கும் என்று எங்களை குறித்து சொல்லப்படும்படியாக, உங்கள் போதகரை குறித்து சொல்லப்படும்படியாக எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி குறிப்பிட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஹோல்சேல்ல ஜெபம் பண்ணாம ரீட்டைலா ஜெபம் பண்ணுங்க. மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் என்று இருக்கிறது பார்த்தீங்களா? எனவே மொத்தமா ஜெபம், பாஸ்டருக்காக ஜெபம் பண்றோம், அது ஒட்டு மொத்தமான ஜெபம். நீ சில்லறையாக ஜெபம் பண்ணு, ரீட்டைலாக ஜெபம் பண்ணு. சின்ன சின்ன காரியமாக சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளை கர்த்தர் காக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் சில குறிப்புகளை எடுத்து வைத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஒரு 4 பேரை சேருங்களேன். உங்க அப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லுங்க. உங்க அம்மாட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லுங்க. நெருங்கிய நண்பர்கள், நம்மை குறித்து வெளியே போய் தூற்றாத நண்பர்கள், அவர்களிடத்தில் விவரத்தை சொல்லுங்கள். அப்படி சொல்லுகிற சமயத்தில் நமக்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த பிரேயர் சப்போர்ட் அது நம்ம தூக்கி எடுத்து நிறுத்தும் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு அங்கே என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், தேவனை முற்றிலும் சார்ந்திருக்கிற நம்பிக்கை, the trust in God. தேவனை 100% நம்பினான் பேதுரு. 100% நம்பினான். கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்னை அழைத்த கர்த்தர் விடுவிப்பார் என்று 100% நம்பினான். 100%. கையை இறுக பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை 100% நம்புவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, 100%, 100% I will trust in you. ஆண்டவரே நான் உங்க நம்புறதை விடவே, அப்படி நம்பினா பேதுரு என்ன செய்தான்னு சொன்னா, அவன் தூங்கி கொண்டிருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தூங்கி கொண்டிருந்தான்? அங்க சொல்லுகிறதான சபையத்துல அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 6வது வசனத்தை பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
இவனை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேரை வச்சிருந்தான் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்துல, அங்கே 16 பேர், 4 வகுப்புகள், 4 போர் சேவகர் கொண்ட 4 வகுப்புகள், அப்படி 16 பேர் இந்த ஊழியக்காரனை பாதுகாக்கிறதுக்கு வைத்திருக்கிறாங்க. பாஸ்டர் பொதுவா பாவம், பாஸ்டர் பாவம் சொல்லுங்க. ஒரு ஆளு கூட சொல்ல, நானும் பார்க்கத்தான் சார். பாஸ்டர் பாவம் சொல்லுங்கன்னு சொன்னா ஒருத்தர் கூட சொல்லல. பாஸ்டர் மனைவி கூட சொல்லல. பாஸ்டர் பாவம் சொல்லுங்க அப்படி சொல்ல. இப்ப ஏசுதாச கொண்டு இதுல நடத்தி பாஸ்டர் பாவம்னு சொன்னா எல்லாம் உடனே சொல்லுங்க பாஸ்டர் பாவம். பொதுவா நாங்க பாவம் பாவம்னு சொல்லிட்டு எங்களுக்காக பரிதாபப்பட வேண்டாம். நாங்கள் பாவம் போல இருப்போம், ஆனா பாவம் கிடையாது. பேதுரு ரொம்ப பாவங்க. பேதுரு மாதிரி பாவப்பட்ட ஒரு பாஸ்டர் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை, ஏய் நீ இயேசுவோட இருந்தாய், எனக்கு அவரை தெரியவே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாஸ்டர் பாவம், கையில காசு இல்லாத பாஸ்டருங்க. டாக்ஸ் கட்டுறதுக்கு, வரி செலுத்துவதற்கு பணம் இல்ல. ஆண்டவர்கிட்ட வந்து முகத்தை தொங்க போட்டு வர. ஆண்டவர் சொன்னார், போய் மீன் பிடியப்பா, தூண்டில் போடும், முதல் கிடைக்கிற மீனை வாய திறந்து பாரு, வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கும் எனக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டு. போ, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத பாஸ்டர் பாவம். மாமியாருக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு கூட காசு கிடையாது. இயேசுநாதரை நைஸா வீட்டில் கூட்டிட்டு போய், ஆண்டவரை டீ போடுறதுக்கு கூட ஆள் இல்லை, இந்த மாமியாரை சுகப்படுத்தும். ஆண்டவர் அவளை தொட்டார், அவர் சுகமானா அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பாஸ்டர் ரொம்ப பாவம். தண்ணிக்குள்ள நடக்கிறான், வேகமா நடக்கிறான். ஆண்டவரே நீரே ஆனால் நான் வருகிறேன். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு, அலைகளை கண்டு, ஐயோ ஆண்டவரே ரட்சியம். ஆண்டவர், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? பாஸ்டர் ரொம்ப பாவம். இப்ப சொல்லுங்க, பாஸ்டர் பாவம். பாஸ்டர் பீட்டர் பாஸ்டர் பாவம். அவன் ரொம்ப பாவமா இருந்திருக்கான், ரொம்ப பாவமா இருந்திருக்கிறான். அப்பதான் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ரொம்ப நல்லா சொன்னான், எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்த ஆண்டவர் சொல்ல, எருசலேமுக்கு போறேன், என்ன அங்க அடிப்பாங்க, என்ன கொலை செய்வார்கள். உடனே ஆண்டவரை தனியா கூப்பிட்டு, இந்த மாதிரி சோழிமார வாச்சுக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நாங்க மீனை விட்டு, வலையை விட்டு, படகை விட்டு, எல்லாம் விட்டு உண்மை நம்பி வந்திருக்கிறோம். 3.5 வருஷம் ஆகுது, சாப்பாடுலாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, குடும்பம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீர் எங்களை விட்டு போனா நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவன் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். உடனே எல்லாருக்கும் முன்னால வச்சு ஆண்டவர், எனக்கு பின்னாக போ சாத்தானே போ. அவன் ரொம்ப பாவம். ஒரு ஆளை வெட்டி கொல்றதுக்கு கூட அவனுக்கு தெரியாது. ஒரு ஆளை வெட்டன்னு சொன்ன நீங்க எப்படி வெட்டுவீங்க? கழுத்தை தானே வெட்டுவாங்க. ஒரு ஆளை வெட்டன்னா மார்த்தாண்ட பக்கத்தில் கொலை எல்லாம் நடக்குன்னு வச்சுருங்களேன், எப்படி கொலை செய்வாங்க? கழுத்தை தான் பொதுவாக வெட்டுவான். இவன் ஒரு ஆளை வெட்டுன்னா கூட தெரியாது. அவனை மல்கூசை எப்படி வெட்டினா? காது அற வெட்டினான். விஷயம் என்னன்னு சொன்னா, மீன் வெட்டியே பழக்கம், எப்போதும் அப்படியே செவளத்தில் வெட்டியே பழகினது. அதனால மல்கூசை பார்த்தோன்னா மீன் நினைச்சா ஒரே வெட்ட அப்படித்தான் வெட்டுறான். இவ்வளவு பாவமான பாஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு 16 போர் சேவகர்கள். நீங்க பாவம், உண்மையிலே பாவம். ஆனா சத்துரு உங்களுக்கு கொண்டு வர பிரச்சனை, 16 ரோம போர் சேவகர்களை உங்களுக்கு பாதுகாப்பா வைத்து கையை கட்டி காலை கட்டி உங்களை கட்டி போட்டிருக்குது. ஆனா இந்த சமயத்துல நீ விடுவிக்கப்பட வேண்டுமானா உனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100 நம்புவாயாக. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருவார். Glory. Hallelujah. தூங்குறான். என்ன அவன் நித்திரை பண்ணி கொடுத்தான். அவனுக்கு கல்யாணம், அடுத்த நாள் கல்யாணம்னா முந்த நாள் தூங்க மாட்டான். அப்படி அடுத்த நாள் ட்ரெயின்ல மெட்ராஸுக்கு போனா தூங்க மாட்டான். ராத்திரி சொப்பனமா வரும் இவனுக்கு, ட்ரெயின் போனது மாதிரியும், இவன் ஓடுறது மாதிரியும், ரயில்வே ஸ்டேஷன்ல விசில் சத்தம் கேட்கறது மாதிரியும் தூங்க மாட்டான். ராத்திரி தூங்கவே மாட்டான். தூங்காம இருந்து ட்ரெயின்ல போகும்போது ஆட்கள் தூங்குறத பார்க்கணும். இந்த விருதாச்சலத்துக்கு விழுப்புரத்துக்கு இடையில ட்ரெயினை போட்டுருவான். இந்த பக்கமா நீங்க மெட்ராஸுக்கு போறீங்கன்னு சொன்னா
ட்ரெயினை போட்டா ராத்திரி ட்ரெயின்ல எந்த சத்தமும் கேட்காது. ஆட்கள் குராட்ட விடுறத பார்த்தா இங்க 3 படுத்திருக்கும், இங்க 3 படுத்திருக்கும், 3 ஆட்கள் படுத்திருப்பாங்க சொல்லுவாங்க. 3 பாடி இருக்குது, இங்க 3 பாடி இருக்குது. குரட்டை விடும். சில மனைவிமார் அமெரிக்காவில் குரட்டை விடுற புருஷனை டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறார். இவனோட வாழ முடியாது சார். உங்கள் சகிப்புத்தன்மையை பாராட்டுகிறேன். அந்த மனுஷன் அந்த குரட்டை விட்டு நீங்க ஒத்து போறீங்க பாத்தீங்களா? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா ஏக்கச்சம நல்லா இருக்கு. சில கார் ஓட்டுற மாதிரி குரட்டை விடுறாங்க சார். எப்படி விடுறாங்க சார்? என்ன எப்படி சமாளிக்கிறது? பேதரு ஆண்டவரை நம்புறான்னு சொன்னா அப்படி நம்பினா அப்படி நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். நிம்மதியா தூங்கு. ஏசுனா அவருடைய கரத்துல பொறுப்பை கொடுத்துட்டியா, அவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. என்னடா அது எவ்வளவு நம்பிக்கை! அப்படி நம்பு மகளே. உன் பிள்ளை காரியத்தில் அப்படி நம்பு. உன் வேலை காரியத்தில் அப்படி நம்பு. உன் வியாதி காரியத்தில் அப்படி நம்பு. தெய்வீக தலையீடு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி சொல்லுங்க, தெய்வீக தலையீடு உண்டாகும். Divine intervention will happen. இந்த வருஷத்துல அது நடக்கும். இயேசுநாதர் எனக்காக செய்வார். ஹalleluya. கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அப்படி தூங்குறான். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு அவன் செய்தது என்ன, பேதுரு செய்தது என்ன என்று சொன்னான். சின்ன சின்ன காரியத்திலேயும் தேவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். obey divine commands in minute detail. சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திரை பண்ணி கொண்ட 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, அந்த அளவுக்கு தூங்கினான். விலாவில தட்டினா தான் எழும்பக்கூடிய அளவுல அவன் தூங்கினான். விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவ சீக்கிரமா அவன் எழுந்தான். 8வது வசனத்தை பாருங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பெல்ட்டை கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றான். 2வது 3வது உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், செருப்பை போடு, ஷூவை போடுப்பா அப்படின்னு சொல்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், வெளியே கொஞ்சம் குளிர் அடிக்குதுப்பா, ஓவர் கோட்டை கொஞ்சம் போட்டுக்கோ, வஸ்திரத்தை போர்த்துக்கொள் என்று சொன்னான். 5வது சொல்லுகிறான், என் பின்னே வா என்று சொல்லுகிறான். 5 காரியத்தை சொல்றான். 5 காரியத்தையும் அப்படியே செய்யறான். சின்ன சின்ன காரியங்கள் தான். இவர் யாரு? 8000 பேருக்கு பாஸ்டர். 8000 பேருக்கு பாஸ்டர். இந்த காலத்துல 100 பேருக்கு பாஸ்டரா இருக்கிறவர்கிட்ட பெல்ட்டை கட்டுன்னு சொன்னா கட்டுவாரா? எனக்கு தெரியும், நீ போவே அப்படின்னு சொல்லுவான். ஷூவை போடுங்க அப்படின்னு சொன்னா ஷூவை வெளியே கலத்தி போடுங்கன்னு சொன்னா கூட கலத்த மாட்டான். ஆனா இவன் சொன்னது, என் பின்னால 8000 பேர் இவனுக்கு பின்னால போறாங்க. தேவனுடைய தூதன் ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் சொல்றான், என் பின்னால வா. இந்த பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர். ரெவரண்ட் சொன்னா பயங்கரமானவன் அர்த்தம். மலையாளத்துல ரெவரண்ட் சொன்னா என்னது? பயங்கரமானவன். அதனால எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கும்போது முதலாவது கொடுக்கிறது ரெவரண்ட். அதனால இவன் பயங்கரமானவன் அப்படின்னு அர்த்தம். திரும்ப நாங்க டாக்டரேட் படிச்சோம்னா எங்களுக்கு டாக்டர். என்ன சிலர் கூடுவாங்க டாக்டர். நான் சொல்ல, ஒரு நர்ஸ் கூட இல்லப்பா, ஒரு கம்பவுண்டர் கூட இல்லப்பா, சும்மா போட்டு என்ன அப்படி கூப்பிடாதப்பா அப்படி. இப்ப எல்லாம் பந்தா ஆயிப்போச்சு. 25 விசுவாசி இருந்தா அவன் பந்தவா நடக்கிறான். 50 விசுவாசி இருந்தா அவன் வயிறு பெருசாய் புல்பிட் பம்பர் முன்னால போய்கிட்டே இருக்குது. அப்படி ஆயிரும். மதிப்பு மசால் விட அப்படி ஆகி போகுது.
பேதுரு 8000 பேருக்கு பாஸ்டர் சீக்கிரமா எழுந்துரு. உடனே எழும்பனா, என் பின்னால வா, அவன் பின்னால போனா, வஸ்திரத்தை போர்த்துக்கொள், வஸ்திரத்தை போர்த்து கொண்டான், கச்சையை கட்டிக்கொள், கச்சையை கட்டி கொண்டான், பாதரட்சையை தொடுத்துக்கொள், பாதரட்சையை தொடுத்து கொண்டான். இப்ப எப்படி சொல்ல வேண்டி இருக்குது? ஏமா முக்காடு போடுங்க, போட மாட்டாங்களே, அப்படியே சைட்ல முக்காடு போட்டுக்கிட்டு. சின்ன காரியம். சர்ச்சில் வரும்போது முக்காடு போடுங்க தாயி அப்படின்னு சொன்ன, முக்காடு போடுமா, தோத்திரம் பண்ண, கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. சொல்ல மாட்டாங்களே. 9 மணி ஆறாருன்னா 9 மணிக்கு வா, வர மாட்டாங்களே. ஊழியம் செய்யுங்க, செய்ய மாட்டாங்களே. சின்ன சின்ன காரியம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூற மாட்டாங்களே. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஏன்னா ஊர்பட்ட புருஷன் ஏமா தண்ணி தானா, அண்ணன் இந்த தர்றேன் உடனே கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தப்பா நினைச்சுக்க கூடாது. சொந்த புருஷன் ஏமா தண்ணி கொடு, பக்கத்துல இருக்கிறீரு எடுத்து குடியும். ஊர்பட்ட வீடுகள்லாம் செம்பு சப்பி இருக்குது பத்தியலா. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தண்ணி கேட்டா டொங்குன்னு கொண்டு வைக்க, செம்பெல்லாம் சப்பி போயிரு. நான் உங்க வீட்டுல வந்து தண்ணி கேட்க மாட்டேன். சப்பன செம்பு பார்க்க நான் விரும்பல. சின்ன காரியம் தாயி, சின்ன காரியம் ஐயா. சின்ன சின்ன காரியங்களிலேயும் கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லி காலமா சொல்றோம். ஞானஸ்நானம் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரே ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என் ஞானஸ்நானம் எடுன்றது சின்ன கட்டளை. அத மந்திரி சொல்றான். தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன? மந்திரிய சொல்றான். நீர் முழுமனதோடு சுவாசித்தால் ஆகும்னு சொன்ன உடனே பிலிப்பு இறங்கி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறவங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன காரியம். 10ல் 1 கர்த்தருக்கு கொடு என்று சொல்லுகிறோம், அது கொடுக்க மாட்டான். ஆஸ்பத்திரியில கொண்டு லட்ச லட்சமா கொடுப்பான். சின்ன சின்ன காரியத்துல தெய்வீக தலையீடு உன்னுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். காலத்து கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தெய்வீக தலையீடு உண்டாக வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில தெய்வீக தலையீடு உண்டாக வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 9வது வசனத்தை பாருங்கள். 9வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பசியோட போய் அவர்கள் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணும் போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்குரிய தரிசனத்தை கண்டான். எப்போதுமே தரிசனம் கண்டு பழக்கப்பட்டதான பேதுரு, எப்போதும் தரிசனம் கண்டு பழக்கப்பட்ட பேதுரு, உண்மையிலே நடக்கிறதையோ தரிசனம் என்று நினைக்கக்கூடிய அளவில் அவன் தரிசனத்திலே மூழ்கி போயிருந்தான். He was a spiritual man, gifted with spiritual gifts. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படுகிற நீ, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படுகிற நீ, ஆவிக்குரிய வரங்களினாலே நிரப்பப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. தீர்க்க தரிசனம் சொல்லுதல் சபையிலே நின்று போய்விட்டது. அந்நிய பாஷையில் பேசுவது, அதை வியாக்கியானம் பண்ணுவது இன்றைக்கு சபைகளிலே குறைந்து போய்விட்டது. இல்லை, தெய்வீக தலையீடு வேண்டுமா? தீர்க்க தரிசனங்கள் சபையிலே மறுபடியும் சொல்லப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை ஒருத்தர் பேச அடுத்தவர்கள் அதை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபைகள் இனி சபைகளிலே வர வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலங்களிலே walk in the spiritual realm, ஆவிக்குரிய மண்டலங்களிலே அசைவாட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த காரியங்களை செய்ததான சமயத்தில், இந்த காரியங்களை அவர்கள் செய்ததான சமயத்தில் நடந்த விவரங்களை சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah. ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தரை சார்ந்து நம்பி அவன் விசுவாசித்தான், நம்பினான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்தான். சின்ன சின்ன காரியங்களிலேயும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். ஆவிக்குரிய மண்டலங்களிலே அவன் நடந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுரு அவனை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது என்பதாக பார்க்கிறோம். 3 காரியங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். தெய்வீக தலையீடு உண்டாவதற்கு செய்ய வேண்டியதை செய்த சமயத்தில் தூதன் அங்கே வந்து நின்றான். ஹல்லேலூயா. இவன் அடைக்கப்பட்டதான அறை கதவுகளுக்குள்ளே, அந்த சிறைச்சாலை கதவுகளுக்குள்ளே கட்டப்பட்ட சங்கிலிகளிலே 16-2-18 போர்ச்சேவர்கள் அவனை பாதுகாத்த சூழ்நிலையிலே சாவுக்கு நியமிக்கப்பட்டவன் பக்கத்தில், சாவுக்கு நியமிக்கப்பட்டவன் பக்கத்தில், அடுத்த நாள் கொல்லப்பட வேண்டியவன் பக்கத்தில், ரோம அரசாங்கத்தினாலே, ரோம சட்டத்தினாலே தண்டிக்கப்படுவதற்காக இருந்ததானே அந்த மனுஷன் பக்கத்தில் தேவதூதன் வந்து நின்றான். வலது கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூதன் வந்து நின்றான். உன் பக்கத்தில் தூதன் வந்து நிற்பான். கட்டப்பட்ட மகளே, கட்டப்பட்ட மகனே, இக்கட்டில் இருக்கிற பிள்ளையே, இடைஞ்சலில் இருக்கிற பிள்ளையே, அவமானத்தில் இருக்கிற பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற பிள்ளையே, வெட்கப்பட்டு போன பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நிந்தை சுமக்கிற பிள்ளையே, எதிராளியாலே சூழ்ந்திருக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தூதன் வந்து நிற்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் படாது, உன் பாதம் கல்லில் படாதவாறு உன்னை தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சோப்பதற்கு தூதர்கள் உண்டு. உன் நிமித்தம் கர்த்தரை தரிசிக்கிற தூதர்கள் உண்டு. உன் வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் உனக்கு தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தூதர்கள் உன் பக்கத்திலே வருவார்கள், உன் இக்கட்டிலே வருவார்கள், அந்த அறை கதவுகளுக்குள்ளே வருவார். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே அடியாக சங்கரிப்பதற்கு வல்லமை உள்ள தூதர்களை சேனைகளாக வைத்திருக்கிற நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு பெயர் சேனைகளின் கர்த்தர். வலது 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தோத்திரம் பண்ணுங்க. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். தூதன் வருவான். எத்தி பிழைத்ததான யாக்கோபு, ஏமாற்றி பிழைத்ததான யாக்கோபு, ஒரு கோலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போனதான யாக்கோபு அன்றைக்கு லூஸ் என்ற இடத்திலே படுத்ததான சமயத்தில் அந்த பெத்தேலாய் மாற்றுவதற்கு தூதர்கள் ஏணியிலே ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக வந்தார்களே. பரிசுத்தமாக வாழுகிற பிள்ளையே, இயேசு இயேசு என்று கூப்பிடுகிற பிள்ளையே, கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க இயேசு இயேசு இயேசு, என் இயேசு என் இயேசு என் இயேசு இயேசு என்று சொல்லுகிற பிள்ளையே, கண்டிப்பா உன் தூதன் பக்கத்தில் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கிற தூதன் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற தூதன் வருவான். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வருவான். இந்த 15ஆம் தேதியில வருவான். இந்த நவம்பர் மாதத்தில் வருவான். அடைக்கப்பட்டவனுடைய வீட்டில் வருவான். சிறைப்பட்டவனுடைய அனுபவத்திலே தூதன் வருவான். பரலோகம் குறுக்கிடுகிறது, பரலோகம் தலையிடுகிறது. அடுத்த வார்த்தையை பாருங்க. வெளிச்சம் அறையிலே
பிரகாசித்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெளிச்சம் அறையில பிரகாசித்தது. எத்தனை நாட்கள் ஆயிற்று நீ வெளிச்சத்தை கண்டு? ஓ, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இயேசு வந்தால் வெளிச்சம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் அந்தகாரங்கள் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் காரிருள் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் அறையிலே பிரகாசித்தது. இயேசு உள்ள வந்தாருன்னு சொன்னா அந்தகாரமாகிய எல்லா இருட்டு மாறி போகும். வெளிச்சம் வரும்போது இருள் மாறித்தான் ஆக வேண்டும். உன் பாவம் போய்த்தான் ஆக வேண்டும். உன் பலவீனம் போய்த்தான் ஆக வேண்டும். உன் இக்கட்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஓ, கட்டப்பட்டிருக்கிறதான பேதுரு தூதன் வந்தான். தூதன் வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. அமாவாசை இருட்டுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். உன் அந்தகாரத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கிலிகள் அவன் கைகளிலே இருந்து கழன்று விழுந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை கட்டி இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் கழற்றி எறிவாராக. மாந்திரிகத்தினாலே கட்டப்பட்ட குடும்பங்கள், ஓ பில்லி சூனியங்களினாலே கட்டப்பட்ட குடும்பங்கள், ஓ சைவனிகளினாலே கட்டப்பட்ட குடும்பங்கள், எல்லாரும் கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கட்டப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு சங்கிலிகள் கலந்து விழுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஏராளம் சங்கிலிகள் கலந்து விழுவதை இந்த நாட்களிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கிலிகள் கலந்து விழுந்தது. உன்னை கட்டி இருக்கிற சங்கிலிகள், நீ எழும்ப முடியாத சங்கிலிகள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து எறிவாராக. ஹல்லேலூயா. நாலாவது நடந்த சம்பவத்தை பாருங்கள். தெய்வீக தலையீடு உண்டாகிற சமயத்தில் அங்கே 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருப்பு கதவு தானாய் திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய தலையீடு உனக்கு உண்டாகுமானால், தெய்வீக தலையீடு உனக்கு உண்டாகுமானால், கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் என்ன? இருப்பு கதவு தானாய் திறக்கும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டணத்துக்குள்ளே போகிற இருப்பு கதவு, அந்த பட்டணத்துக்குள்ளே தான் தேவாலயம் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்குள்ளே தான் சாலமோன் மண்டபம் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்குள்ளே தான் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்ததான மனுஷன், சுகமான மனுஷன் அந்த பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அந்த பட்டணத்துக்குள்ளே தான் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்ததான பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறான். அந்த பட்டணத்துக்குள்ளே தான் பர்னபா இருக்கிறான். அந்த பட்டணத்துக்குள்ளே தான் இயேசுவை பெற்ற மரியாள் இருக்கிறான். அந்த பட்டணத்துக்குள்ளே தான் மார்க்குடைய தாய் மரியாளும் இருக்கிறாள். அந்த பட்டணத்துக்குள்ளே தான் 11 சீஷர்களும் இருக்கிறார்கள். அங்கேதான் சபை இருக்கிறது, அங்கேதான் ஊழியம் இருக்கிறது, அங்கேதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கேதான் வாய்ப்புகள் இருக்கிறது. ரோமர்கள் ஏற்படுத்தின தெருக்கள் நீளமான தெருக்கள், அவர்கள் ஏற்படுத்தின கதவுகள் உறுதியான கதவுகள். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக அந்த கதவுகள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அது தானாக திறக்கும். ஹல்லேலூயா. மனிதன் போட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, ரவுடிகள் போட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, துஷ்டர்களை ஏற்படுத்தின சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமான்கள் போல காணப்படுகிற மாயமான பரிசுத்தவான்கள் போட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சத்துரு பொல்லாத பிசாசானவன் போட்ட தந்திரத்தினால் ஏற்பட்ட அடைப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு கதவை திறப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். கர்த்தர் இன்றைக்கு கதவை திறப்பார். கர்த்தர் இன்றைக்கு கதவை திறப்பார். கர்த்தர் இன்றைக்கு கதவை திறப்பார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கதவு திறக்கப்படும். Praise the Lord. Divine intervention will happen. Hallelujah. தெய்வீக தலையீடு உண்டாகும். பரிசுத்த பயபக்தியோடு நின்று கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். வெளிச்சம் கண்டிப்பாய்
அதிகமாய் பிரகாசிக்கும். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததே, அது பிரகாசிக்கும். தூதன் வந்து நின்றானே, அது உன் வாழ்க்கையில நடக்கும். தனித்து அனாதையாய் நிற்கிற பிள்ளையே, உன் அனாதை என்கிற எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். பரலோகத்தின் தூதனை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். தாய் இல்லாத பிள்ளையே, தகப்பன் இல்லாத பிள்ளையே, அண்ணன் தம்பி இல்லாத பிள்ளையே, தனித்து இருக்கிறதான பிள்ளையே, உன் பக்கத்துல பரலோகத்தின் தூதன் வந்து நிற்பதற்கு கர்த்தர் அருள் செய்வார். இயேசுநாதர் உன் பக்கத்துல இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டணத்துக்குள்ளே நீ போவாய். நீ போக வேண்டிய பட்டணத்துக்கு நீ போவாய். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ போக வேண்டிய பட்டணத்துக்குள்ளே நீ போவாய். நீ போய் சேர வேண்டிய பட்டணத்துக்கு கண்டிப்பாய் போய் சேருவாய். உன் பிரயாணத்துல இடையிலே ஸ்டக்கப் ஆகி நின்று கொண்டிருக்கிறாய். யாத்திரை தடைபட்டு இருக்கிறது. எனக்கு முன்னாலே செல்ல முடியவில்லை, பின்னாலும் செல்ல முடியவில்லை என்று திக்கற்ற பிள்ளையை போல இக்கட்டிலே நின்று கொண்டிருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், நீ போய் சேர வேண்டிய பட்டணத்துக்கு கண்டிப்பாய் போய் சேர கர்த்தர் அருள் செய்வார். வலது கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பட்டணத்துக்கு போவாய், நீ பட்டணத்துக்கு போவாய், நீ பட்டணத்துக்குள்ளே போவாய். ஜெபிக்கிற கூட்டத்தை பார்ப்பாய், சகோதரர்களை பார்ப்பாய், சகோதரிகளை பார்ப்பாய். உனக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. புருஷன் வீட்டில் இருந்து தள்ளப்பட்டு புருஷனோடு தகராறு பண்ணி தாய் வீட்டில் வந்து அநேக காலமாய் இருக்கிற பிள்ளையே, கண்ணீரோடுங்க நின்று கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ பட்டணத்துக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்டணத்துக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் புருஷன் வீட்டிலிருந்து செய்தி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இக்கட்டுகளை எல்லாம் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேலை பார்த்து வேலை கிடைக்காமல் வீட்டில் அடைபட்டு தகப்பன் தாயாலே நிந்திக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிற பிள்ளையே, உன்னை பட்டணத்துக்கு போவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் பட்டணத்துக்கு போவேன். நான் பட்டணத்துக்கு போக என் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வான். நீண்ட காலமாக வியாதியோடு படுத்த படுக்கையிலே இருந்து ஆராதனைக்கு மாத்திரம் வந்திருக்கிற பிள்ளையே, நீ எழும்புவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்டணத்துக்குள்ளே போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் தெய்வீக தலையீடு உனக்காக உண்டாயிருக்கிறது. தேவன் தலையிடுகிறார், தெய்வம் தலையிடுகிறது. பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்து உனக்காக செயல்படுகிறார். சங்கிலிகள் கலந்து விழுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 வசனங்களை வாசிக்கிறேன். அதே 12வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை பாருங்கள். 12வது அதிகாரத்திலே 23வது வசனம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். இது ஏரோதுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை கொலை செய்த ஏரோது, பேதுருவை சங்கிலிகளிலே கட்டி வைத்த ஏரோது, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே அந்த சாப்டர் முடிகிறதுக்குள்ளாக அவன் சாப்டர் ஆண்டவர் முடித்தார். அவன் கீழே விழுந்தான், புழுபுழுத்து செத்தான். உன்னுடைய பரம விரோதியை கர்த்தர் இந்த வருஷ கடைசியில ஒன்றுமில்லாமல் செய்வாராக. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை வருவதற்கு கர்த்தர் அதை செய்வார். இன்னொரு உத்தரவு உனக்கு கொடுப்பதற்கு அவன் இல்லை. பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. உன்னில கொஞ்சம் செயல்படுகிற அந்த வேத வசனம் இன்று முதல் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக.